Hi, hello, welcome back to our channel Options Master Guide. ஓகே, இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம நிஃப்டிக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ். நேற்று இந்த லெவலில் என்ன பண்ணியிருக்கான் தாண்டவம் ஆடி இருக்கான். நேற்று நாம சொன்னது என்ன அப்படின்னா 650 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 850க்கு மேலே மார்க்கெட் நின்னுது அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 850ல ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுற வகையில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் 850 பிரேக் பண்ணி ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்ச இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு நான் ஸ்டாப் ரேலி. இந்த நான் ஸ்டாப் ரேலி ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது நியூஸை போய் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்றது உங்களால கடைசி வரையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு நியூஸ் கடைசியா ரீச் பண்றது ஒரு ரீட்டைல் ட்ரேடர் தான். ரீட்டைல் ட்ரேடருக்கு தான் நியூஸ் கடைசியா வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துரும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நியூஸே கிடைக்கும். அந்த நேரத்துல நீங்க போய் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்லாம் ப்ராஃபிட் அந்த இடத்துல புக் பண்ண ஆரம்பிப்பான். நீங்க அங்க போய் என்ட்ரி எடுப்பீங்க. நீங்க என்ட்ரி எடுத்த உடனே ஸ்டாப் லாஸ் போகும். இவ்வளவு நேரம் நல்லா தாண்டா இருந்தது, நான் என்ட்ரி எடுத்த உடனே ஸ்டாப் லாஸ் போகுதுடா அப்படின்ற மாதிரி நினப்பு தான் வரும். ஸோ நியூஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. மார்க்கெட் இங்க நேற்று இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடைச்சதுக்கு ஏடிஎம்ல ப்ரீமியம் ஹோல்ட் ஆனது தான் காரணம். அதுக்கடுத்து நாம கொடுத்திருந்த இந்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு கால் புட்டு அப்படின்னு சொல்லி 2 சைடு கொடுத்துட்டான். 2 சைடையுமே ஏடிஎம் ஓடிஎம் இவங்க 2 பேரையுமே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 பண்ண போறான். ஐடிஎம்கெல்லாம் அவனுங்களோட ஆக்சுவல் வேல்யூ என்னவோ, இன்டென்சிக் வேல்யூ என்னவோ அதை மட்டும்தான் கொடுக்க போறான் ஸ்பாட் க்ளோஸ் ஆகிற இடத்துல இருந்து. ஓகே, இதுல எந்த ஸ்ட்ரைக் எந்த இடத்துல முடிய வாய்ப்பு, அதாவது எந்த காலோட ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக்கு 0 ஆக வாய்ப்பு, புட்டோட ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக் 0 ஆக வாய்ப்பு, இது என்ன மாதிரியான பிரைஸ்ல இருந்ததுன்னா இவன் 0 ஆக மாட்டான் அப்படின்றத ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க. அது மட்டும்தான் ஆப்ஷன்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா உங்களை சஸ்டெயின் ஆக பண்ணும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் வரும், மறுநாள் போயிடும். அதுதான் தொடர்கதையா இருக்கும். ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் எல்லாமே ப்ரீமியம் பேஸ் தான். ப்ரீமியம் காலோட ப்ரீமியம் என்ன, புட்டோட ப்ரீமியம் என்ன, இவனுக்கு என்ன ஹை கொடுத்துருக்கான், இவனுக்கு என்ன லோ கொடுத்துருக்கான், இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன, இதை பொறுத்து தான் செல்லர் உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு பையரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க செல்லர் எப்போ வெளியே போவானோ அப்போ உள்ள வரணும். நீங்க செல்லரா இருக்கீங்க அப்படின்னா செல்லர் உள்ள வரும்போது தான் நீங்க உள்ள வரணும் மார்க்கெட் உள்ள. அதாவது நான் செல்லர் அப்படின்னு சொல்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பெரிய லெவல் பணத்தை வச்சு ட்ரேட் பண்றவங்க எந்த இடத்துல உள்ள வருவான் அப்படின்ற இடத்துல தான் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் உள்ள வரணும். பையரா இருக்கீங்க அப்படின்னா அந்த பெரிய லெவல் இன்ஸ்டிடியூஷன் எப்போ வெளியே போவான், அவன் என்ன மாதிரியான கண்டிஷன்ல வெளியே போவான் அப்படின்றத ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல தான் நீங்க உள்ளவே வரணும். அப்படின்னாதான் நீங்க வின் பண்ண ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். நேத்தே நாம சொல்லியிருந்தது 524,537 அந்த லெவல் 800 பாயிண்ட் இருக்கான், என்ன பண்றான் அப்படின்றத பார்ப்போம்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து எஸ்டர்டே க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து 400 பாயிண்ட்டுக்கு மேல வந்தாச்சு. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 400 பாயிண்ட் தான். அது இந்த வாரம் இன்னைக்கு புது கான்ட்ராக்ட் தொடங்குது. இந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த லெவலில் ரீச் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகே, இருக்கட்டும். இது இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன், என்னன்னு பார்ப்போம். ஓகே, இன்னைய லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,398, 24,286, 24,063, 23,951. இதுதான் இன்னைக்கு ஸ்பாட்டுக்கு உண்டான நம்மளோட R1 R2 S1 S2 இந்த லெவல். ஓகே, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துருவோம்.
பிரீமியம் ஃபர்ஸ்ட்டு ஏடிஎம்ல என்ன பிரீமியம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஏடிஎம்ல நல்ல ஒரு பெரிய பிரீமியம் தான் பார்த்தேன். ஒரு நிமிஷம். ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா 185 இருக்கு. 185 அப்படின்றது வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு பிரீமியம் நிஃப்டிக்கு. ஓகே. என்ன பண்றான் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து வேற என்ன நடக்குது எக்ஸல்ல? 950 ஓகே. 24,000 மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,000 தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா கிடைக்க வாய்ப்பு. 950க்கெல்லாம் போயிருந்தது அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட்டா தான் ஆக்ட் ஆகும். இதுக்கு நடுவுல 24,000 நல்ல ஒரு சப்போர்ட்டா கிடைக்க வாய்ப்பு. சப்போஸ் 24,000க்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் பண்ற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரையும் 24,000 அதாவது இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு மட்டும்தான் 24,000க்கு கீழே நின்னா மட்டும்தான் மார்க்கெட்டால கீழே போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேலே போக தான் பார்க்கும். ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மேலே போறதுக்கும் இந்த ஏரியாவை சப்போர்ட்டா தான் பார்க்கும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்ட்ரைக்கே 24,200 தான். மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் ஆன இடத்துலயே ஓப்பன் பண்றான் அப்படின்னா ட்ரெண்டை கண்டினியூ பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு. ஆனா பிரீமியம் எந்த பக்கம் சப்போர்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இது ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ். பிரீமியத்துல நாம மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல நாம தினமும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்களும் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.